ஸ்கூல்ட ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் டவுன்லோட் ஆப்பை நீங்கள் கொடுத்தா இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இது வந்து காமனாக வரக்கூடிய மெசேஜ். அதாவது ப்ளே ஸ்டோர் இல்லாமல் வேறு எங்கே சார் நீங்கள் அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் பிரச்சனை இல்லை, ஓகே கொடுக்கலாம். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டவுன்லோடிங் ஃபைல்ஸ்னு வந்து அந்த டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் போயிட்டு இல்லாட்டி டவுன்லோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிக்கும். அந்த செட்டப்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொல்லலாம். அந்த ஏபிகே ஃபைலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் இப்படி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜும் அதே விஷயம் தான். அதாவது உங்களோட ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் வேறொரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறதுனால இப்படி ஒரு மெசேஜ் வருது. பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னால் அதில் ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் இருக்குது பாருங்கள், இந்த அன்னோன் சோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த அன்னோன் சோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்தை நீங்கள் ஒன் கொடுங்க. ரைட்டாக ஒன் பண்ணி போட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணலாம். எல்லா ஃபோன்லையும் இப்படி இருக்காது, சின்ன சின்ன மாற்றங்களுக்கும். ஆனால் மெயினாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுல ஓகே கொடுத்து இன்ஸ்டால் எனிவேன்னு சொல்லி கொடுங்க, இன்ஸ்டால் ஆகிடும். சரியா? இன்ஸ்டால் ஆகினு சொன்னால் இப்படி தான் உங்களோட ஆப் வந்து உங்களோட மற்ற அப்ளிகேஷன்ஸோடு இருக்கும்.